ஸோ அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அல்ஜிப்ரிக் சிஸ்டம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டு, அடுத்தது செகண்ட் ஒன் வந்து செமி குரூப்பு, அடுத்தது மோனாய்டு, அதுக்கப்புறம் குரூப்பு, சப் குரூப்பு. இந்த டாபிக்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து அல்ஜிப்ரிக் சிஸ்டம். அல்ஜிப்ரிக் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னு நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தெரியணும். அல்ஜிப்ரிக் சிஸ்டம்ங்கிறது நம்ம நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டீஜர்லாம் நம்ம டிஃபைன் பண்ணுவோம் இல்லையா. ஒரு நேச்சுரல் நம்பர்னால் நம்ம எப்படி எடுத்துக்கலாம், நேச்சுரல் நம்பருங்கும் போது 1 2 3 4 5 6 இதே மாதிரி தான் நம்ம நேச்சுரல் நம்பர்னு சொல்லுவோம். நேச்சுரல் நம்பருக்கான நோட்டேஷன்ஸ் என்ன டிஃபைன் பண்ணுவோம், கேபிட்டல் Nன்னு சொல்லிட்டு. அடுத்தது அதே மாதிரி செகண்ட் ஒன் என்னென்னா இன்டீஜர். இன்டீஜரை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி சொல்லுவோம், 0வும் எடுத்துப்போம், +or-1 +or-2ங்கிற கண்டிஷன்ஸில் நம்மளோட இன்டீஜர்ஸ் எடுத்துகிட்டு சிம்ப்ளிஃபிகேஷன் செய்வோம். ஸோ இதுதான் நம்மளுக்கான காமன் ஃபார்மேட் இல்லையா. ஸோ ஒரு நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்துக்கணும், இன்டீஜர்ஸ் நம்ம கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸை பொறுத்து தான் நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். இன்டீஜர்லேயே நம்ம இந்த இடத்துல நம்ம ப்ளஸ் டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம பாசிட்டிவ் இன்டீஜர்னு சொல்லுவோம். அதே வேல்யூஸில் நான் நெகட்டிவ் சொல்கிறேன் அப்படின்னா நெகட்டிவ் இன்டீஜர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அப்போ இங்கே நெகட்டிவ் தனியாக பாசிட்டிவ் தனியாக நம்ம சொல்லலை, ரெண்டுமே காமனாக ஒரு இன்டீஜருங்கிற கான்செப்டில் நம்ம எடுத்துருக்கோம். அதனால தான் நம்ம இந்த இடத்துல 0 +or-1 +or-2ங்கிற கண்டிஷன்ஸில் சொல்கிறோம். இந்த சைடு நம்மளுக்கு செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்னு என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க, எதனால் டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்னு நம்ம தனித்தனியாக சொல்ல தேவையில்லை, அது செட் ஆஃப்ங்கிற வேர்ட்ஸில் நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர் சொன்னோம், இன்டீஜர்ஸ் சொன்னோம். அடுத்தது வந்து க்யூங்கிறது என்ன அப்படின்னா ரேஷ்னல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ரேஷ்னல் நம்பர்ஸ், இர்ரேஷ்னல் நம்பர்ஸ்ன்னு இருக்குது. பட் இங்கே நம்ம ரேஷ்னல் நம்பர்ஸை மட்டும்தான் நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோம். ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் என்னென்னா நம்ம காமன் ஃபார்மேட்டில் என்ன சொல்லுவோம்னு பார்த்திங்கன்னா P/Qங்கிற கான்செப்டில் சொல்லுவோம். P/Qங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா Pக்கும் Qக்கும் ஏதாவது நம்பர்ஸ் போடுங்களேன். நம்பர்ஸ் போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும், 1/2, 2/3 இந்த மாதிரி கான்செப்டில் நம்மளுக்கு வரும். இதுதான் நம்மளோட பேசிக். அப்போ அந்த பேசிக் படி இங்கே நம்மளோட ரேஷ்னல் நம்பர்ஸை எப்படி டிஃபைன் பண்ணுறோங்கிறத நம்மளுக்கான ஃபார்மேட். அடுத்து வந்து ஆறுங்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ்லையும் அதே மாதிரி பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸாக நெகட்டிவ் ரியல் நம்பர்ஸான்னு நம்மளுக்கு டிஃபைன் பண்ணல. ஸோ அதனால் நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்போ அல்ஜிப்ரிக் சிஸ்டம் பற்றி தான் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பைனரி ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஒரு குரூப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம பைனரி ஆப்ரேஷன், எதை பைனரி ஆப்ரேஷன்னு சொல்கிறோன்னு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு தெரியணும் இல்லையா. ஸோ பைனரி ஆப்ரேஷனுங்கிறது என்ன அப்படின்னா இங்கே நம்ம ஸ்டார் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதாவது ஸ்டாருங்கிறது நம்ம மல்டிப்ளிகேஷன்ஸில் சொல்லுவோம். பைனரி ஆப்ரேஷன்ஸை நம்ம டிஃபைன் பண்ணும்போது ப்ளஸ்ஸு மைனஸ், பைனரி ஆப்ரேஷன்ஸுங்கிறத எப்படி எடுத்துக்கிறோன்னா ப்ளஸ்ஸு மைனஸு, அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன்ஸ், அதே மாதிரி நம்ம டிவிஷன்ஸ் எடுத்துப்போம் இல்லையா. ஸோ இதுதான் நம்மளுக்கான பைனரி ஆப்ரேஷன்ஸ். பட் இங்கே நம்மளோட பைனரி ஆப்ரேஷன்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா எந்தெந்த நம்பர்ஸ் எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா குரூப்பை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே மல்டிப்ளிகேஷனை தான் நீங்கள் பைனரி ஆப்ரேஷன்ஸாக எடுத்துக்கணும். அதுதான் உங்களுக்கான காமன் ஃபார்மேட். அப்படி பார்த்தோன்னா நம்ம பைனரி ஆப்ரேட்டர் என்ன யூஸ் பண்ணுறோம், ஸ்டாருங்கிறது யூஸ் பண்ணுறோம். அடுத்து என்ன பண்ணுறோம், பைனரி ஆப்ரேஷன்னாலே நம்மளுக்கு அது கண்டிப்பாக க்ளோஸ்டாக இருக்கணும். ஒரு பைனரி ஆப்ரேஷன்ஸ் எடுத்துக்கிறோன்னா ஒரு குரூப்பில் நம்ம டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு டோட்டலாக 5 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. 5 ப்ராப்பர்ட்டிஸையும் நம்ம சால்வ் பண்ணணும். 5 ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். பட் இப்போ இந்த கண்டிஷன்ஸில் நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா ஒரு க்ளோஷருக்கான ப்ராப்பர்ட்டியை மட்டும் நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம். ஸோ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா 2 கண்டிஷன்ஸ் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2 × 3 நான் போடுறேன்னு வச்சுக்கோங்க. 2 3s நம்மளுக்கு என்ன ஆகிடும், நம்மளோட வேல்யூஸ் வந்து 6ஆக வந்துடும். அப்படி பார்த்தோன்னா இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து ஏயோட வேல்யூஸ் நான் 2ன்னு எடுத்திருக்கேன், பியோட வேல்யூஸை நான் 3ன்னு எடுத்திருக்கேன். ஸோ அந்த ரீசன்னால தான் நம்மளுக்கு 2 3s 6ங்கிற கண்டிஷன்ஸில் வருது. ஸோ அந்த கான்செப்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து 2 3s 6ன்னு வருது. அப்போ ஏபியோட வேல்யூஸ் இங்கே கேபிட்டல் ஏக்கு பிலாங்ஸ் டு யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. அப்போ பிலாங்ஸ் டுவோட மீனிங் என்னென்னா இந்த 6ங்கிறது, இந்த 2ங்கிறது, இந்த 3ங்கிறது, அந்த 2 3 6 எல்லாமே எங்கே இருக்குதுன்னு சொல்கிறோம்,
நம்மளோட கேபிட்டல் ஏங்கிற செட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது, வெளியிலேருந்து எந்த டேர்ம்ஸும் எடுக்கல அப்படிங்கிறது தான் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய காமன் ஃபார்மேட் அதுதான். அப்போ ஏபி எங்கே இருக்குதுன்னு நம்ம தனியாக சொல்லணும் இல்லையா? 2 நம்பரை மல்டிபிள் பண்ணோம், மல்டிபிள் பண்ணது ரெண்டுமே எனக்கு கேபிட்டல் ஏல தான் இருக்குது. அதே 2 நம்பரை தனித்தனியாக எடுக்கிறேனாலும் அதுவும் எனக்கு கேபிட்டல் ஏக்குள்ளே தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதை தான் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த பைனரி ஆப்ரேஷன்ஸோட டெஃபினேஷன்ஸ்க்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ் ஒரு செட்டை எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த செட்டை வந்து நான் கேபிட்டல் என்னு டிஃபைன் பண்ணுறேன். கேபிட்டல் என்னங்கிறது எனக்கு என்னன்னு தெரியும், நம்ம எடுத்துக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போது நேச்சுரல் நம்பர்ஸ்னால் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? நேச்சுரல் நம்பர்ஸில் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். நேச்சுரல் நம்பர்லனா நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் சொன்னேன் இல்லையா, 2 × 3ன்னு எடுத்தோம். அந்த 2 3 சார் நம்மளுக்கு 6ன்னு வந்துச்சு. அந்த 6 எனக்கு கேபிட்டல் எண்ணில் தான் இருக்குதுன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிறோம். அது எதை பொறுத்து நம்ம சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, அடிஷன் மல்டிப்ளிகேஷன்ஸ் இது 2 கண்டிஷன்ஸில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சப்ட்ராக்ஷன்ஸை யூஸ் பண்ணாதீங்க, டிவிஷனையும் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதனால் யூஸ் பண்ண வேணாங்கிறது நம்மளோட ப்ராப்பர் டெஃபனிஷன்ஸ் படி நம்மளுக்கு தெரிய வரும். அதாவது குரூப்புக்கான டெஃபனிஷன்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு புரியும். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல நம்ம மைனஸோ டிவிஷனோ எடுக்க வேணாங்கிறத மட்டும் எடுத்துக்கலாம். இதோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ் இந்த இடத்துல ஏ ஸ்டார் பின்னு எடுத்திங்களா, அதுக்கு பதிலாக ஏ ப்ளஸ் பிங்கிற கண்டிஷன்ஸை கூட யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கான மீனிங். ஸோ பைனரி ஆப்ரேஷன்ஸ்க்கான டெஃபனிஷன்ஸ் இதுதான். நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்மளோட அல்ஜிப்ரிக் சிஸ்டம்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈக்குவேஷன்ஸ் எந்த இடத்துல நான் அல்ஜிப்ரிக்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஈக்குவேஷன்ஸ் வந்து பாலினாமியல்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ தான் நம்ம அல்ஜிப்ரிக்னு சொல்லுவோம். அப்போ என்னோடய கண்டிஷன்ஸ் பாலினாமியலாக இருக்கணும் அப்படின்னா என்னால் எப்படி சொல்ல முடியும்? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் x⁴, x⁴ இந்த மாதிரி என்னோட கண்டிஷன்ஸை சொல்லுவோம் இல்லையா? அப்போ தான் நம்ம அல்ஜிப்ரிக்னு சொல்லுவோம். பட் இங்கே சிஸ்டமில் சொல்லியிருக்காங்க. அப்போ சிஸ்டமில் சொல்லணும் அப்படின்னா அதுக்காக தான் நம்ம இந்த பைனரி ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணோம். ஸோ அப்போ ஒரு பைனரி ஆப்ரேஷனை தான் நம்ம அல்ஜிப்ரிக் சிஸ்டம்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுறோம். அப்போ எந்த இடத்துல நம்மளோட பைனரி ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கான அல்ஜிப்ரிக் சிஸ்டம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இந்த இடத்துல நம்ம கொடுக்குறோம். அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறோன்னா, நேச்சுரல் நம்பரில் எடுத்துக்கலாம், இன்டீஜரில் எடுத்துக்கலாம், ரியல் நம்பர்ஸில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இந்த இடத்துல டிஃபைன் பண்ணுறோம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னா, இது குரூப்புக்கான ப்ராப்பர்ட்டிஸ். ஒரு குரூப்போட கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஒரு குரூப் டிஃபைன் குரூப்புன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸை நம்ம சால்வ் பண்ணி தான் டிஃபைன் பண்ணணும். அப்படி பார்த்தோன்னா எப்போ நம்ம எந்த ஸ்டேஜஸில் நம்ம குரூப்புக்கான டெஃபினிஷன்ஸ் சொல்லுவோம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஒரு குரூப்னாவே ஒரு சிங்கிள் பர்சனை நம்ம குரூப்புன்னு சொல்ல முடியாது. மினிமம் அதில் 2 மெம்பர்ஸ் இருக்கணும். அப்போ 2 மெம்பர்ஸ் இருக்கணும் அப்படின்னா ஒரு குரூப்புக்கான டெஃபினிஷன்ஸ் டிஃபைன் பண்ண சொல்லும்போது நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலான்னா, ஸ்டார் டென்ஸ் டு ஸ்டாருங்கிற கண்டிஷன்ஸில் நம்ம டிஃபைன் பண்ணலாம். அதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸில் சொல்லும்போது ஒரு ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து இன்னொரு ஃபங்க்ஷன்ஸுக்கு போகுது, அந்த ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து இன்னொரு ஃபங்க்ஷன்ஸுக்கு போகுதுங்கிறத இந்த இடத்துல நம்ம G → G' கொடுக்கலாம். இங்கே கொடுக்கக்கூடிய வேல்யூஸை இந்த இடத்துல நம்ம ஸ்டாருன்னு கொடுத்துட்டு 2 மேப்ஸை பொறுத்து நம்ம டிஃபைன் பண்ணலாம். அப்போ இந்த இடத்துல எதுக்காக ஸ்டார் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நம்ம எடுத்துக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் பைனரி ஆப்ரேஷன்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம மல்டிப்ளிகேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அடிஷனோ சப்ட்ராக்ஷன்ஸோ யூஸ் பண்ணக்கூடாது, மல்டிப்ளிகேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணணுங்கிறதுனால இந்த இடத்துல நம்ம கண்டிஷன்ஸ் எடுத்துப்போம். ஸோ அப்படி பார்த்தோன்னா காம்படேட்டிவ்க்கு என்ன ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ண சொன்னோம்? பைனரி ஆப்ரேஷன் வந்து ஸ்டார்னு யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ காம்படேட்டிவ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதை காம்படேட்டிவ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அபிலியன் குரூப்புன்னு கூட கேட்பாங்க. 2 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்குமா காம்படேட்டிவ்னு சொல்லிட்டு கேட்பாங்க. டிஃபைன் காம்படேட்டிவ், அதே மாதிரி டிஃபைன் எபிலியன் குரூப்புன்னு கேட்பாங்க. ஸோ காம்படேட்டிவ் எபிலியன் குரூப்னால் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் என்னோடய வேல்யூஸ் வந்து ஏபி மட்டும் எடுத்துக்காமல் A⁴B B⁴A, அதாவது என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் நம்மளோட கம்பேரிசன். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் எப்படி கொடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நம்மளோட ஏயோட வேல்யூஸ் அசைன் பண்ணோம் இல்லையா, ஏயோட வேல்யூஸ் 2ன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி பியோட வேல்யூஸ் 1 இந்த மாதிரி ஏதாவது நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து நேச்சுரல் நம்பர்ஸில் எடுத்துக்கலாம்.
எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், ஏ ஸ்டார் பின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ ஸ்டார் பின்னா ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ 2 × 1ன்னு சொல்லிட்டு வந்துடும். 2 1s நம்மளுக்கு என்ன ஆகிடும், 2ங்கிற கண்டிஷன்ஸ் வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பி ஸ்டார் ஏன்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போ பி ஸ்டார் ஏன்னா நம்ம இதை என்ன பண்ணுவோம், இதை அப்படியே மாற்றி எழுதுவோம். ஸோ அதுதான் நம்மளுக்கான ஃபார்மேட். அப்போ 1 × 2னாலும் நம்மளுக்கு என்ன தான் வரப்போகுது, அதே 2 தான் வரப்போகுது. அந்த ரீசன்னால தான் நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன்ஸ் சாட்டிஸ்ஃபைஸ் ஆகுமான்னு சொல்லிட்டு செக் பண்ண சொன்னாங்க. அப்படின்னா நம்மளுக்கான வேல்யூஸ் சாட்டிஸ்ஃபைஸ் ஆகுது. இப்போ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த கண்டிஷன்ஸ் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம். அடுத்தடுத்த கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ் அதே மாதிரி ப்ளஸ்ஸாக இருக்கலாம், மைனஸாக இருக்கலாம். உங்களுக்கு என்ன வேல்யூஸ் தோணுதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸை பொறுத்து நம்ம எடுத்துக்கலாம். ப்ளஸ்ஸோ மைனஸோ என்ன வேல்யூஸ் இருக்கோ அந்த வேல்யூஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷனுக்கு மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ மற்ற வேல்யூஸ் நம்மளுக்கு வேணாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அசோசியேட்டிவை பொறுத்த வரைக்கும் அங்கே 2 கண்டிஷன்ஸ் எடுத்துட்டோம் இல்லையா. பட் இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து ஏபிசின்னு சொல்லிட்டு மினிமம் வந்து 3 வேல்யூஸ் எடுத்துக்கணும். அப்போ இங்கே நீங்கள் 2வே எடுத்துக்கலாம், இல்லை 1 எடுத்துக்கலாம், இல்லை 3 எடுத்துக்கலாம், என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த இடத்துல மல்டிபிள் பண்ணுறீங்க, 2 2s நம்மளுக்கு 2 × 1னா 2ன்னு வந்துடும். இந்த இடத்துல ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடுறீங்க அசோசியேட்டிவ்க்கான ஃபார்முலாவில். ஸோ 2 × 1னா நம்மளுக்கு 2 தான் வரப்போகுது. ஸோ 2 × திரும்பவும் 2 போட்டிங்க, சிக்கு பதிலாக 2ங்கிறத ரீப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா 4ன்னு வரும். இப்போ அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடும் ஜஸ்ட்டு நீங்கள் ப்ராக்கெட்டை மாற்றி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ப்ராக்கெட் மாற்றி போடுறதுனால ஏதாவது ரொம்ப பெரிய சேஞ்சஸ் வருமா அப்படின்னா அப்படி ஒன்றும் வரப்போகிறதில்ல. ஏ ஸ்டார் பி ஸ்டார் சிங்கிற கண்டிஷன்ஸில் தான் வரப்போகுது. அப்போ அந்த கண்டிஷன்ஸ் படி திரும்பவும் உங்களுக்கு 2 × 1 × 2ன்னு வந்து நிற்கும். அப்போ 2 × 1 × 2னாலும் எனக்கு என்ன தான் ஆன்சர் வரப்போகுது, அதே 4ங்கிற கண்டிஷன்ஸ் தான் வரப்போகுது. அப்போ 4 = 4ங்கிறது எனக்கு சேமாக இருக்குன்னா 2 சைடும் நம்மளுக்கு சேமாக இருக்குது. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் கண்டிஷன்ஸ் பார்த்தோன்னா நம்மளோட ஐடென்டிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈங்கிறது தான் ஐடென்டிட்டின் நோட்டேஷன்ஸில் டினோட் பண்ணுவோம். ஸோ ஈங்கிற ஐடென்டிட்டியோட வேல்யூஸ் எப்போதுமே எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா எப்போதுமே ஐடென்டிட்டியை வந்து 1 0ங்கிற கான்செப்டில் தான் எடுத்துக்கணும். ஒன்று 1 எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் 0ங்கிற கண்டிஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துட்டா ஓகே. ஸோ அப்படி பார்த்தோன்னா இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸை பொறுத்த வரைக்கும் ஏ ஸ்டார் இ ஸ்டார் ஏ ஏங்கிற கண்டிஷன்ஸில் நம்மளுக்கு வந்துடும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து 1 0ன்னு இருக்கு இல்லையா. அப்போ 1 0ங்கிறத இந்த இடத்துல ஜஸ்ட் போட்டு பாருங்களேன். ஸோ ஏயோட வேல்யூஸ் நீங்கள் 2ன்னு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஈக்கு பதிலாக நீங்கள் 1ஓ 0ஓ ஏதோ ஒன்று போடுறீங்க. ஸோ 1 போடுறோன்னு வச்சுக்கோங்க. 1ஓ 0ஓன்னு சொல்லும்போது நீங்கள் 1 போடணுமா 0 போடணுமான்னு சொல்லிட்டு 0வை எடுத்து போடக்கூடாது. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 0ங்கிறது ப்ளஸ் சிம்பிளுக்கு மட்டும்தான் நீங்கள் 0 யூஸ் பண்ணணும். மல்டிப்ளிகேஷன் சிம்பிளுக்கு 1 தான் யூஸ் பண்ணணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ரீசன்னால் 1 யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஏன் இருக்குது. ஆன்சர் வந்து ஃபைனலாக என்ன வரணுங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போது நம்ம என்ன ஆன்சர் எடுக்கிறோமோ அதே ஆன்சர் தான் வரணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ அதே ஆன்சர் வரணும்னா நம்ம அந்த இடத்துல 1 போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு அதே ஆன்சர் வரும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஏயோட வேல்யூ நான் 5ன்னு போட்டேன் அப்படின்னா 5 × 1னா 5ன்னு ஆகிடும் இல்லையா. 1 × 5னா 5ன்னு வரும். அப்போ அதே ஆன்சர் வர்றதுக்கு நீங்கள் அந்த இடத்துல 1 தான் அப்ளை பண்ணணும், 0 அப்ளை பண்ணக்கூடாது. 0 எந்த ஸ்டேஜில் அப்ளை பண்ணணும்னா இங்கே உங்களுக்கு சப்போஸ் ஏ + ஈன்னு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் 0வா அப்ளை பண்ணுங்கள். அது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்மளுக்கு ஒரு சிம்பிள் நோட்டு, ஒரு அல்ஜிப்ரிக் சிஸ்டம் வந்து ஐடென்டிட்டியாக இருக்குமா அப்படிங்கிறது தான் நம்மளுக்கான ஃபார்மேட். அதே மாதிரி யூனிக்காக இருக்குமான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ யூனிக்குங்கிறது நம்மளுக்கு என்னென்னு தெரியும், நம்மளோட ஈக்வாலிட்டி. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ப்ராப்பர்ட்டி என்னன்னா இன்வெர்ஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்போ ஒரு நம்பரை நம்ம இன்வெர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 1/2 இருக்குது அப்படின்னா அதை என்னால் எப்படி சொல்ல முடியும், 2⁻−1. இது எனக்கு எப்படி எழுதியிருக்கோம், இதை நம்ம இன்வெர்ஸில் எழுதியிருக்கோம். ஸோ அப்போ 1/2ங்கிறது 2⁻−1ன்னு சொல்லிட்டு இன்வெர்ஸில் எழுதியிருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்படி பார்த்தோன்னா இங்கே இன்வெர்ஸ் நான் எப்படி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்டார் பின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம். ஏ ஸ்டார் பிங்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல பிங்கிறத ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக என்ன எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்டார் ஏ இன்வெர்ஸுங்கிற கான்செப்டில் எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ ஏ × A⁻−1
ஒன்றுங்கிற கான்செப்டை கூட நீங்கள் அந்த இடத்துல கொடுக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கான காமன் ஃபார்மேட்டு. அப்போ ஏ ஸ்டார் பிங்கிற கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ ஏ ஸ்டார் பிங்கிற கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நம்ம ஏ ஸ்டார் பிங்கிறதுக்கு பதிலாக ஏ ஸ்டார் ஏ இன்வர்ஸ், அதே மாதிரி ஏ இன்வர்ஸ் ஸ்டார் ஏன்னு எடுத்தோம் அப்படின்னா எனக்கு வரக்கூடிய ஆன்சர் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈங்கிற ஐடென்டிட்டி வரணும். அதாவது ஒன்று 1ஆ இருக்கணும், இல்லை 0வாக இருக்கணும். ஸோ இதுதான் நம்மளுக்கான சொல்யூஷன்ஸ். ஸோ நம்மளுக்கான இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக நம்மளுக்கு 4 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ 5வது ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னா நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்தோம் இல்லையா. ஸோ 5 ப்ராப்பர்ட்டிஸ் தான் ஓவராலாக நம்ம சொல்லுவோம். க்ளோஷர்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணோம் இல்லையா. ஸோ க்ளோஷர் தான் நம்மளுக்கான 5th ப்ராப்பர்ட்டி. பட் அது 5th ப்ராப்பர்ட்டியாக நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாது, ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியாக தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் டிஃபைன் பண்ண சொன்னாங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னே க்ளோஷரை நம்ம மென்ஷன் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம சிம்பிளிஃபிகேஷன்ஸ்க்கே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ செமி குரூப் மோனாய்டுக்கான டெஃபனிஷன்ஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம செமி குரூப் சொன்னோம் இல்லையா. இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம் இல்லையா, அது எதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ்னால் நம்மளோட குரூப்புக்கான ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ அதில் செமி குரூப்புன்னு சொல்லணும். எது நம்ம செமி குரூப்புன்னு சொல்லுவோம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு அல்ஜிப்ரிக் சிஸ்டம் எடுத்துக்கணும். அல்ஜிப்ரிக் சிஸ்டமில் எனக்கு என்னென்ன இருக்கும், நேச்சுரல் நம்பர், இன்டீஜர், எல்லா நம்பர்ஸும் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுதான் நம்ம அல்ஜிப்ரிக் சிஸ்டமில் எடுத்துப்போம். எந்த ஒரு அல்ஜிப்ரிக் சிஸ்டம் எடுத்துக்கிறோமோ அதுதான் செமி குரூப்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுறோம். அதுக்கு எனக்கு 2 ப்ராப்பர்ட்டிஸ், 2 சப்டிவிஷன்ஸ் மென்ஷன் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணணும். எதை பொறுத்துனா ஏங்கிற எடுத்துக்கக்கூடிய கண்டிஷன்ஸை பொறுத்து. அடுத்தது செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு அசோசியேட்டிவ். இந்த 2 ஆப்ரேஷன்ஸ் 5 ப்ராப்பர்ட்டியையும் எனக்கு சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் 2 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணாலே அது பேர் நான் என்னன்னு சொல்கிறேன், செமி குரூப் டிஃபைன் பண்ணுறோம். 5 ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு நேம் வந்து நம்ம குரூப்புன்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இப்போ இங்கே நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா மோனாய்டு. அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய செமி குரூப்புக்கு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸில் என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோன்னா ப்ளஸ்ஸு மல்டிப்ளிகேஷன்ஸும் செமி குரூப்புன்னு சொல்லியிருக்கோம், மைனஸு நாட் அ செமி குரூப்புன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது உங்களுக்கு டவுட்டு வரும். ஸோ மைனஸுங்கிறத எதனால நாட் அ செமி குரூப்புன்னு சொல்லியிருக்கோம். ஜஸ்ட் ஒரு ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். இங்கே 2 ஆப்ரேஷன்ஸ் மட்டும் எடுத்துகிட்டா போதும்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ 2வது ஆப்ரேஷன்ஸ் வந்து அசோசியேட்டிவ். அசோசியேட்டிவ்க்கான ஃபார்முலாஸ் நம்மளுக்கு என்ன தெரியும், ஏ ஸ்டார் பி ஸ்டார் சிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ ஏயோட வேல்யூஸ், பியோட வேல்யூஸ், அதே மாதிரி சியோட வேல்யூஸ் நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஸோ ஏபிசியோட வேல்யூஸ் இப்படி நம்ம எடுத்திருக்கோம். இப்போ நம்ம இதில் ஜஸ்ட் மைனஸ் போடணும் இல்லையா. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கான ஃபார்முலா என்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே மல்டிப்ளிகேஷன் வந்திருக்க பிளேசஸ்லாம் நம்ம என்ன போடணும், மைனஸுங்கிறத போடணும். ஸோ அப்படி போட்டிங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ராக்கெட்ஸ் இருந்துட்டு போகுது. ஸோ ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் பின்னா 2 மைனஸ் 1ன்னு வந்துடும். ஸோ 2 மைனஸ் 1ன்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துடும். அடுத்தது நம்மளுக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் மைனஸ் சின்னு போடுறோம். ஸோ மைனஸ் 2ன்னு சொல்லிட்டு வந்துடும் ஈக்குவல் டு. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கான ஃபார்முலா என்ன, ஏ மைனஸ் பி மைனஸ் சி. அப்போது ஏ மைனஸ் பி மைனஸ் சின்னா அந்த இடத்துல நம்ம ப்ராக்கெட் போடுறோம். ஸோ பி மைனஸ் சிங்கும் போது 1 மைனஸ் 2ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கான கண்டிஷன்ஸ் வந்துடும். ஸோ இப்போ இதுதான் நம்மளுக்கான ஃபார்மேட். அப்போ இங்கே என்ன வரும்னு பாருங்கள், 1 மைனஸ் 2னா எனக்கு 1ன்னு வந்துடும். இங்கே திரும்பவும் உங்களுக்கு மைனஸ் 2ன்னு வருது. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு நம்ம சிம்பிளிஃபிகேஷன்ஸுக்கு எடுத்துகிட்டு போனோம்னா 1 மைனஸ் 2னா எனக்கு மைனஸ் 1ன்னு சொல்லிட்டு வந்து நிற்கும். இப்போ பாருங்கள், இதை ஆட் பண்ணி பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எனக்கு மைனஸ் 1ன்னு வந்து நிற்கும். ரைட் ஹேண்ட் சைடு நம்மளோட வேல்யூஸ் வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 3ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எனக்கு மைனஸ் 1, ரைட் ஹேண்ட் சைடு எனக்கு 3ன்னு வந்திருக்கு. அப்போ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னா எனக்கு அது ஈக்குவலாக இல்லை இல்லையா. ஸோ அதனால தான் இந்த இடத்துல உங்களுக்கு செமி குரூப்பே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரீசன்னால தான் நம்ம ஸ்டார்டிங்கே என்ன பண்ணியிருக்கோம், வெறும் ஜஸ்ட் நம்மளோட வேல்யூஸில் ப்ளஸில் இருக்கிறதும் மல்டிப்ளிகேஷன்ஸில் இருக்கிறதும் மட்டும் எடுத்துக்கோங்க. டிவிஷன்ஸும் அதே மாதிரி
இங்கே இருக்கக்கூடிய சப்ட்ராக்ஷன்ஸும் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ரீசன்னால தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணி டிவைடுக்கும் அந்த டிவிஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த டிவிஷன்ஸ்க்கும் ஜஸ்ட் யூஸ் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கு ஆன்சர் வந்து ஈக்குவலாக வராது. ஸோ அப்படி ஈக்குவலாக வரல அப்படின்னா நம்மளோட குரூப்க்கான கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைஸ் ஆகாது, செமி குரூப் சாட்டிஸ்ஃபைஸ் ஆகாது, அதே மாதிரி நம்மளோட ரிங்கும் சாட்டிஸ்ஃபைஸ் ஆகாது. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு டெஃபினேஷன்ஸ் வந்து மோனாய்டை பொறுத்த வரைக்கும் அதே அல்ஜிப்ரிக் சிஸ்டம் தான். பட் இதில் எக்ஸ்ட்ராவாக அந்த அல்ஜிப்ரிக் சிஸ்டம் செமி குரூப்புக்கு எடுத்துட்டோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய வேல்யூஸில் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணணும். அப்படி சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணுச்சுன்னா அது மோனாய்டுன்னு சொல்கிறோம். ஸோ அப்படி பார்த்தோன்னா சிம்பிளாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய வேல்யூஸை எப்படி நம்ம சொல்லலாம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து அசோசியேட்டிவ் க்ளோஷரும் அசோசியேட்டிவும் சாட்டிஸ்ஃபைஸ் ஆணுச்சு அப்படின்னா செமி குரூப்புன்னு சொல்கிறோம். அது கூட எக்ஸ்ட்ராவாக இந்த ஐடென்டிட்டி சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணுச்சுன்னா அது பேர் மோனாய்டுன்னு சொல்கிறோம். ஸோ இது செமி குரூப்பு, இது மோனாய்டு. எல்லா ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபைஸ் ஆணுச்சு அப்படின்னா அதுக்கு நேம் வந்து நம்ம குரூப்பு ரிங்குன்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்மளுக்கான பேசிக்ஸு. ஸோ அதுபடி தான் நம்மளோட மோனாய்டுக்கான டெஃபினிஷன்ஸ் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கோம்.